வணக்கம் நேர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷாம் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். அதிமுகல சேர்றதுக்கு டிடிவி தினகரன் எனக்காக ஓபிஎஸ் பேசணும் அப்படின்னு ஓபிஎஸ் சொல்றாரு. அதுக்கு பதில் சொல்ற இபிஎஸ் ஓபிஎஸ் நீக்கினது தான் அவருக்கு கட்சியில இடமே இல்ல அப்படின்னு உறுதியா சொல்லிட்டாரு. இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? அதாவது இது ஒரு புது மாதிரியான தேர்தலா இருக்கு. அதிமுக மேஜர் பார்ட்னர். அதிமுகவோட தான் எல்லா கட்சிகளும் ஒப்பந்தம் போட்டுவிடும், பேச்சுவார்த்தை நடத்தும். இத்தனை சீட்னு முடிவாகும். கடைசியில் பிரஸ் மீட் வச்சு அந்த ஒப்பந்த நகல்களை காட்டுவாங்க. நடைமுறை வழக்கம் இதாக. திமுகலே அதான் நடக்கும். இங்க என்னாச்சுன்னா அதிமுக பாமக முதல் ஒப்பந்தம் போட்டுருச்சு. அப்புறம் பார்த்தா அமமுக பிஜேபியோட தான் ஒப்பந்தம் போட்டுக்குது. அதுக்கு பிறகுதான் ஜாயிண்ட் பிரஸ் மீட் இபிஎஸும் டிடிவி சேர்ந்து கொடுக்குறாங்க. ஆனா பியூஷ் கோயலை பார்த்து டிடிவி முதல்ல ஜாயின் பண்ணிட்டாரு. அதுக்கு முன்னாடி பசுமன் தேவர் நினைவு அஞ்சலியின் போது டிடிவி ஓபிஎஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பிரஸ் மீட் கொடுத்து துரோகி எடப்பாடி எல்லாம் சொல்லி நாங்க ஒன்னா பயணிக்க போறோம்லாம் சொல்லிட்டாங்க. ஓபிஎஸ் விட்டுட்டு அவர் தனியா போயிட்டாரு பிஜேபியோட. எப்படி நான் புரிஞ்சுக்கிறேன்னா, என்டிஏ கூட்டணி 2024 அதுல ஓபிஎஸ் இருக்கிறாரு, டிடிவி இருக்கிறாரு, அதிமுக இல்ல. பாமக அதுல இருந்துச்சு. பாமக அது பேர் ரெண்டா உடைஞ்சிருச்சு. அன்புமணி தலைமையிலான பாமக அதிமுகவோட நேரடி ஒப்பந்தம். டாக்டர் தலைமையிலான பாமக என்ன செய்ய போகுதுன்னு தெரியல. டிடிவி பாஜகவோட நேரடி ஒப்பந்தம். அப்போ ஓபிஎஸ் டிமாண்டுக்கே அர்த்தம் இல்லாம போயிருத. என்னை சேர்த்துக்குங்க, அதிமுக ஒன்னாதான் இருக்கணும். இப்ப இருக்கிறது ஒன்றிணைந்த அதிமுக இல்லைன்றாரு. ஒன்றிணைந்த அதிமுக இல்லையே, ஏற்கனவே அமமுக தானே இருக்கு. அதிமுக ஒன்றிணைக்கணும்னா கட்சியிலிருந்து பிரிந்து போனவர்கள், நீக்கப்பட்டவர்கள் எல்லாம் ஒன்னா சேரணும் இல்லைங்களா? எத்தனையோ தலைவர்கள், கேசிபி உட்பட நான் சொல்றேன், சசிகலா அம்மா உட்பட நான் சொல்றேன். அப்பதானே அது ஒன்றிணைந்த அதிமுகவா இருக்கும். இப்போ டிடிவி தனி கட்சி, அவர் 2019 தனி கட்சி. அமமுக அது என்டிஏ கூட்டணியில் இருக்கிற அமமுக என்டிஏ கூட்டணியில தொடருது. என்டிஏ கூட்டணியில் இருந்த பாமக உடஞ்சு போச்சு. ஒரு பாமக அதிமுகவோட தொடருது. இது ஒரு விசித்திரமான கூட்டணி. இதுல அதிமுகவுக்குள்ள என்னைய சேர்த்துக்கிடணும் அப்படின்னு ஓபிஎஸ் டிமாண்ட் வச்சாருன்னா அது டிடிவி மூலமா நடக்கவே முடியாது. டிடிவி அதிமுக கிடையாதுன்ற. டிடிவி எங்க இருக்காரு அதிமுக சொல்லுங்க? ஓபிஎஸோட டிமாண்டே ஒரு ரீசன் அன்ரீசனிங்கா இருக்குதோ அது? இல்ல, அவர் அதிமுகவோட போட்டியாளர் தானங்க, ரிபல் தானே. அதிமுக உரிமை சம்பந்தமான வழக்கெல்லாம் போட்டிருக்காருல்ல. அப்ப அதிமுக அவரை சேர்த்துக்கிட்டா அந்த வழக்குல எதிர் வழக்காடியா இருக்கிற எடப்பாடி பழனிசாமி வீக் ஆயிருவாரு. இவரு வழக்க வாபஸ் வாங்கிட்டாருன்னு வைங்க, அப்ப அதிமுக சேர்க்காம போயிட்டாங்கன்னா இவரு வீக் ஆயிருவாரு. ஓபிஎஸ் இன்னைய தேதிக்குங்க அவர் இன்டிசிசிவா இருக்கிறதுனால கிட்டத்தட்ட அவர்கிட்ட இருந்து எல்லாருமே விலகிட்டாங்க. இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஒரு பெரிய கம்பேரிட்டிவ் ஆர்டிகிள் போட்டிருக்காங்க. ஒரு பக்கம் ஓபிஎஸ் இன்றைய நிலைக்கு காரணம் யார், இன்னொரு பக்கம் டாக்டர் ராமதாஸின் இன்றைய நிலைக்கு காரணம் யார். பெரிய முக்கப்பக்க ஆர்டிகிளுங்க, பயங்கரமா அனலைஸ் பண்ணியிருந்தாங்க. இதுல ஓபிஎஸ் 2001 முதலமைச்சர். அதுக்கு பிறகு 2014 ஜெயலலிதா அம்மா சிறை தண்டனை போது அவர் முதலமைச்சர். அதுக்கு பிறகு அவர் ஜெயலலிதா அம்மா இறந்த பிறகு முதலமைச்சர். 3 வாட்டி அவர் முதலமைச்சர். அப்புறம் தர்மயுத்தம் நடத்தினாரு. தர்மயுத்தம் நடத்தி உண்மையிலே அவருக்கு பெரிய ஆதரவு இருந்ததுங்க. தர்மயுத்த காலகட்டத்தில் வீட்டு முன்னாடி பாத்தீங்கன்னா அவ்வளவு கூட்டம் அள்ளி குவியும். பெரிய அளவுக்கு ஒரு சேலஞ்ச் பண்றாரு அத்தாரிட்டியா. என்ன காரணம்னா சசிகலா அம்மா மீது பெரிய அளவுக்கு வெறுப்பு இருந்தது. ஜெயலலிதா மரணத்துக்கே சசிகலா தான் காரணம். யார் சொன்னா? ஓபிஎஸ் தானே சொன்னாரு. அப்போ புதிய தலைமுறையில அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல ஜெயலலிதாவோட டிஸ்சார்ஜ் சமரி அதை அவங்க லீக் பண்ணாங்க. அதுக்கு ஒரு லைவ் டிஸ்கஷன், லைவுக்கு கூப்பிட்டாச்சு. ஆனா என்ன தலைப்புன்னு சொல்லல. 11 மணிக்கோ என்னமோ லைவுங்க. 10:50க்கோ 10:45க்கோ தான் இந்த டாபிக் நாங்க இந்த மாதிரி லீக் பண்றோம், உங்க ஒப்பீனியன் வேணும். நானும் டாக்டர் சுமந்த் சி ராமனும், அவர் மருத்துவங்கிற முறையில, நான் பத்திரிகையாளருங்கிற முறையில, எங்க கையிலேயே 3 நிமிஷத்துக்கு முந்தி தான் அதை கொடுத்தாங்க. கார்த்திகை செல்வன் தான் அப்போ எடிட்டர் புதிய தலைமுறையில். அதுல படிச்சு பார்த்தா
டிஸ்சார்ஜ் சம்மரியில 5 பேர் கையெழுத்து போட்டிருக்காங்க. ஒருத்தர் ஓபிஎஸ். அதே ஓபிஎஸ் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஜெயலலிதா மரணத்துல சந்தேகம் இருக்கு. சசிகலா அம்மா தான் காரணம். சேர்றதுக்கு அவர் வச்ச நிபந்தனை என்ன? ஜெயலலிதாவுக்கு நினைவு இல்லம். அதுக்கு பிறகு ஆறுமுகசாமி விசாரணை கமிஷன். மரணம் குறித்த ஒரு விசாரணை கமிஷன். அது பிறகு ஆறுமுகசாமி விசாரணை கமிஷன். அது நடந்தது. ஏராளமான வருஷம் நடந்துச்சு. ஊர்பட்ட பணத்தை வேஸ்ட் பண்ணாங்க. அதுல என்ன ரிசல்ட் வந்துச்சு? எதுவுமே இல்ல. ஜெயலலிதா ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சு சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் கோட்டையை வந்து அதுக்கு அட்ரஸா கொடுத்தாங்க. ஜெயலலிதா அறக்கட்டளைக்கு அட்ரஸ் ஃபோர்ட் கோட்டை. அது எப்படிங்க அட்ரஸா இருக்க முடியும்? கோட்டை மாறிட்டேல இருக்கும் ஆச்சு. ஆமா. நினைவில்லம் திறக்க முடிஞ்சுதா? போய் எல்லாம் குத்துவிளக்கு ஏத்துனாங்க. ஓபிஎஸ், இபிஎஸ். வழக்கு வந்து தீபா அவர்களுக்கு ஆதரவா தீர்ப்பாயிருச்சு. இப்ப அங்க குடியிருக்கிறது தீபா அவர்களும் அவரது சகோதரரும். நினைவில்லம் அமைக்க முடிஞ்சுதா? அப்போ ஓபிஎஸோட நிலைப்பாடுகள் எல்லாமே எப்போதுமே குழப்பங்க. அவரை பொறுத்த வரைக்கும் அவரு அந்த பணிவு அது மட்டுமே அவருக்கு ஒரு உயர்வை தந்தது. என்ன காரணம்னா, இவரால நமக்கு ஆபத்து இல்ல அப்படின்னு எல்லாரும் நினைச்சாங்க. ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அவரோட ஆதரவு வட்டத்தை பெருக்கிக்கவே இல்லை. இதெல்லாம் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆர்டிகல்ல பெரும்பாலும் இந்த செய்திகள்லாம் இருக்கு. நாங்க கண்ணால பார்த்த விஷயங்கள் தான். அப்ப ஓபிஎஸ் வந்து அதிமுகல சேர்த்துக்கிறதுனால என்ன லாபம்னு எடப்பாடி நினைப்பார்ல. முக்குளத்தோர் ஓட்ட கன்சாலிடேட் பண்றதுக்கு ஓபிஎஸ் ஓட வந்து ஹெல்ப் பண்ணுதா அப்படின்னு யார் சொன்னா? இல்ல கேக்குறேன். அது யார் சொன்னான்னு கேக்குறேன். யார் சொன்னா? முக்குளத்தோர் ஓட்டு அவருக்கு இருக்குங்கிறதுக்கா? இல்ல அது ஒரு பரவலா இருக்கக்கூடிய கருத்து. ஓரளவுக்கு எல்லா பிரிஞ்சு போனவங்களையும் ஒண்ணு சேர்த்த ஃபீல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. சரி, அப்ப கேசிபியை சேர்த்துட்டா கவுண்டர் ஓட்டு பூரா கிடைச்சிருமா? அப்படி கிடையாது. ஆனா இவரை வந்து கட்சியில இருந்து வெளியே தள்ளதுனால முக்குளத்தோர் ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆன விஷயத்த நம்ம ஃபீல்டுல பார்க்க முடிஞ்சது இல்ல. ஒரு கம்யூனிட்டில பிறக்கிறதுனால கம்யூனிட்டி ஐகான் ஆகவே முடியாதுங்க. ஓகே. கம்யூனிட்டிக்கு நீங்க செஞ்சிருக்கணும். சரி, வன்னியர் கம்யூனிட்டி ஐகான் யாரு? இல்ல இப்போதைக்கு ஓரளவுக்கு ராமதாஸோ அன்புமணி ராமதாஸ் தான். அன்புமணி கிடையாது. ஓகே. என்ன காரணம்னா, அன்புமணி வந்து அவர் வேற பிரீட் ஆஃப் பொலிட்டிஷியன்ல வந்துட்டாரு. அவர் டெல்லி பாலிடிக்ஸ் போயிட்டாரு. நீங்க எங்களோட பழைய காலம் எடுத்தீங்கன்னா, டாக்டர் வந்து இடஒதுக்கீட்டு போராட்டம், வன்னியர்களுக்கு இடஒதுக்கீட்டு போராட்டம், சமூக நீதி கூட்டங்கள், நிறைய கூட்டம் நானும் அவரும் பேசியிருக்கோங்க. 85 காலகட்டம் அவர் எங்கள் போராட்டம் எதற்காகன்னு தராசு பத்திரிகையில தொடர்கட்டு எழுதினாரு. பாட்டாளி மக்கள் கட்சி தூக்க விழால நான் பேசினேன். வன்னியர் கம்யூனிட்டியோட ஐகான் என்பவர் டாக்டர் ராமதாஸ். ஓட்டு இருக்கா இல்லையாங்கிறது வேற கேள்விங்க. ஏன்னா இதெல்லாம் 89ல நடந்தது. கிட்டத்தட்ட 35-40 வருஷம் ஆக போகுது. ஒரு பெரிய யங் செட் உள்ள வந்திருக்கோம். அவங்களுக்கு பழைய வரலாறுலாம் தெரியாது. நாங்க இப்ப திராவிட சித்தாந்த வரலாறு சொன்னா உங்களுக்கு தெரியுமா? பெருசா தெரியாது. அந்த காலகட்டத்துல இருந்து வந்தா தாங்க அதை உணர முடியும். சரி, உங்களோட சென்சி பல விஷயங்கள் எங்களுக்கு தெரியாதுல்ல. ஆமா. என்ன காரணம்? நாங்க அந்த வயசெல்லாம் தாண்டி ரொம்ப காலத்துக்கு தாண்டி வந்துட்டோம். நான் ஓரளவுக்கு நாலேஜுக்காக தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவாங்க. பட் ஜெனரலி வந்து அதை புரிஞ்சுக்க முடியாது. அதனால தானங்க வீட்டுல அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையில ஒரு பிரச்சனை வருது. அது ஒரு தலைமுறை இடைவெளி தானே. இடைவெளி தானே. தவறுன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனா ஒரு கம்யூனிட்டி ஐகான் அப்படின்னா அவர் அந்த கம்யூனிட்டிக்கு பாடுபட்டு இருக்கணும். அப்போ வன்னியர் கம்யூனிட்டிக்கு பாடுபட்டது யாரு? ராமதாஸ் மட்டும் தாங்க. அன்புமணி கிடையாது. ராமதாஸ் குளோரியில அவர் வந்து வந்தாரு. ராமதாஸ் தவறு என்னன்னா, அவர் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மறந்துட்டு மகனை மந்திரி ஆக்குனதுதான் அவர் செஞ்ச தவறு. அவர் சத்தியம் செஞ்சாருங்க அந்த கூட்டத்துல. பாமக தூக்குழா கூட்டத்துல எங்க எல்லாரும் முன்னாடி தான் சத்தியம் பண்ணாரு. இந்த சத்தியத்தை நான் மீறினால் என்னை முச்சந்தியில் நிறுத்தி சவுக்கால் அடிங்கள்னாரு. கடைசியில என்ன ஆச்சுன்னா, சவுக்கு இங்கே சத்தியம் எங்கேன்னு கேட்டு எல்லாம் போர்டு வச்சாங்க. சோ வெறுத்து போயிடுச்சுங்க. ஆனா அவர் ஐகான். ஐகான். இப்ப நிறைய ஜாதி சங்கங்கள் இருக்கு. அதுல பாடுபட்டு இருப்பாங்க நிறைய பேர் ஜாதிக்காக. அவங்க ஐகான்ஸ். ஓபிஎஸ்க்கு அப்படியான எந்த ஒரு கிரெடிபிலிட்டியும் கிடையாதுன்னு சொல்றீங்க. முக்குளத்தோர் மத்தியில என்ன கிரெடிபிலிட்டி இருக்குன்னு நான் கேக்குறேன். சரி, 10.5% ரிசர்வேஷன் எடப்பாடி கடைசி ஆட்சியோட கடைசி காலத்துல கொடுத்ததுங்க பண்ணிருக்கு. அதுல வந்து முக்குளத்தோர் கோவம் வந்துச்சு. அப்போ ஓபிஎஸ் தானே அந்த மந்திரி சபையில இருந்தாரு. ஏன் முக்குளத்தோர் கோவம் வந்துச்சு? அவங்க ஏற்கனவே
அந்த காலத்துல விரல் ரேகை சட்டத்தால பாதிக்கப்பட்டு டிஎன்சியா இருந்தாங்க. டிஎன்டி ஆக்சுவலா டீநோட்டிஃபைடு ட்ரைபல் அந்தஸ்து. வட இந்தியால பாத்தீங்கன்னா அந்த விரல் ரேகை சட்டத்தால பாதிக்கப்பட்டவங்க, குற்றப்பரம்பரை சட்டத்தால பாதிக்கப்பட்டவங்க ட்ரைபா இருக்காங்க இப்பவும். ஓகே. சுதந்திர இந்தியால டிஎன்சின்னு மாத்திட்டாங்க, டீநோட்டிஃபைடு கம்யூனிட்டி. அப்புறம் வெறும் பிசில தான் இருந்தாங்க. எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல பிசி எம்பிசி பிரிஞ்சதுங்க. அப்ப எம்பிசியா மாறினாங்க. அப்ப எம்பிசியா மாறும்போது மொத்தம் இருக்கிற 20% ரிசர்வேஷன்ல 10.5 தூக்கி ஒரு கம்யூனிட்டி கொடுத்தா நம்ம பாதிக்கப்படுறோம். ஏற்கனவே நமக்கு டிஎன்டி அந்தஸ்து தரல, டிஎன்சி ஆகிட்டாங்க. இப்ப அதுலயும் வந்து 10.5 ஒரு கம்யூனிட்டி தூக்கி கொடுத்துட்டாங்க. சோ எடப்பாடி பேர்ல கோவம். இப்ப எடப்பாடியோட முடிவுல வந்து ஓபிஎஸ் இருந்தாரா இல்லையா? இருந்தாரு. அப்ப எப்படி உடனே வந்து எல்லா முக்குளத்தோரும் அவருக்கு ஆதரவா ஓட்டு போட்டுருவாங்க? ஓகே. முக்குளத்தோர் கம்யூனிட்டிக்கு உண்மையிலே செஞ்சது நீங்க பாத்தீங்கன்னா சசிகலாமா தான். ஆனா அவங்க தேர்தலில் நிக்க முடியாது. அப்போ ஓபிஎஸ் சேர்த்துக்கிட்டு இப்போ ஃபார் அசியூமிங் முக்குளத்தோர் ஆதரவு கொஞ்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஆளுங்க எடுத்துட்டு போட்டோம். 3 தடவை முதலமைச்சராக இருந்தவர், என்னதான் இருந்தாலும் நம்ம ஆளு அப்படி ஒரு அனுதாபம் இருக்கிறதா வைத்து கொண்டாலும் அது வந்து கோயம்புத்தூர்லயோ, தருமபுரியிலயோ, கிருஷ்ணகிரியிலயோ, சேலத்திலயோ என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அதிமுக ஓட்டு வங்கியில? எந்த பாதிப்பும் இருக்காது. அதனாலதானே இவர் வந்து அத பொதுக்குழுவால் ஓபிஎஸ் வந்து கூட்டணிக்கு வரணுங்கிற விஷயத்த டிடிவி தினகரன், அண்ணாமலை எல்லாருமே திரும்ப திரும்ப சொல்றாங்க. அதுக்கான ரீசன் என்ன? அதுக்கான அவங்க சொல்ற டிமாண்டிங் பாயிண்ட் என்ன? பாயிண்ட் என்னன்னா, தனியா நின்னா அந்த ஓட்டு சிதறல் திமுகவுக்கு லாபம் ஆயிரும். ஓபிஎஸ் என்டிஏ கூட்டணிக்கு வந்தா ஓட்டு சிதறல் வராது. இது அடிப்படை கணக்கு தான். என்டிஏ கூட்டணிக்கு ஓபிஎஸ் வரலாங்க. வந்தா அவர் எந்த சின்னத்துல நிப்பாரு? என்ன பேனர்? அமமுக சின்னத்துல நில்லுங்க. அமமுக பேனர்னா அது ஓபிஎஸ் எப்படி ஒத்துக்குவாரு? சோ இது ஓபிஎஸ் தேர்தல்ல நிக்க போறது இல்லங்க. அதை நோக்கி தான் இது போகுது. அவர் வெறுமனே பிரஸ் மீட் மட்டுமே கொடுத்து காலத்தை ஓட்டலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டாரான்னு தெரியல. உண்மையாவே ரொம்ப சரியா சொல்றீங்க. அவர் இப்போ வந்து ஒரு மீடியா டைகர் மாதிரி ஆயிட்டார். அதாவது பேப்பர் டைகர் அந்த காலத்துல காகித புலி. இந்த காகித புலி எப்பவுமே பிரஸ் மீட் போட்டுக்கிட்டே இருக்கும். பத்திரிகையில பேர் வந்துகிட்டே இருக்கும். தீபாவளி வாழ்த்து, பொங்கல் வாழ்த்து சொல்லுவாங்க. அதை தாண்டி அவங்களுக்கு வேற எந்த மெரிட்டும் கிடையாதுங்க. ஓபிஎஸ் இப்போ ஓபிஎஸோட இப்ப யாருமே இல்ல. அவருக்கு 3 சீட் 4 சீட் கொடுத்தாலும் புது ஆட்கள் தாங்க நிறுத்த முடியும். அந்த பிரஸ் மீட், பெரியவளும் பிரஸ் மீட்ல அவர் பின்னாடி உட்கார்ந்து பார்த்தா உண்மையிலே யாருன்னே தெரியலங்க. 1-2 பேர் தெரிஞ்சது அவ்வளவுதான். தனி சின்னத்துல நின்னாலும் அது ஆப்போசிட் பார்ட்டிக்கு தான் அது பெனிஃபிட்டாவும் போய் முடியும். இப்போ சுயேட்சை சின்னம்னு வச்சுங்க, தனி சின்னம் ஒரு 3 தொகுதி 4 தொகுதி தரோம். அந்த இடத்துல உதயசூரியன் நிறுத்திடுவாங்கல்ல டபக்குன்னு. சரி, சின்னத்துக்கு ஒரு விசிபிலிட்டியும் ஒரு மகிமையும் இருக்கா இல்லையா? உதயசூரியனும் ரெட்டையிலையும் போட்டி போடும் போது ரெட்டையிலைக்கு ஈக்குவல் சான்ஸ், உதயசூரியனுக்கு ஈக்குவல் சான்ஸ். அதே உதயசூரியனும் பலாப்பழமும் போட்டி போடுதுன்னு வைங்க, யாருக்கு சான்ஸ் அதிகம்? உதயசூரியனுக்கு தான் வாய்ப்பு அதிகம். நேச்சுரலி பலாப்பழமும் ரெட்டையிலையும் போட்டி போடுறதுனால ரெட்டையிலுக்கு தான் வாய்ப்பு அதிகமாகும். வாய்ப்பு அதிகம். டிடியோட பிரச்சனை என்னங்க? டிடியோட பிரச்சனையே தாவேகாவுக்கு போயிருந்தாருன்னா கேடர் எழுச்சிருக்கும். அதாவது கீழே வந்து புதுசா புது யங் பிளட் வந்து சேர்ந்துருப்பாங்க, விஜய் ஆதரவு மனப்பான்மை உள்ளவங்க. அது வந்து டிடிவிக்கு லாபமா இருந்திருக்கும். இப்போ பழைய செட்டு தான். அதாவது பழைய அதிமுக வேலை பார்க்கணும், அதே மாதிரி அவங்க கேடர்ஸ் வேலை பார்ப்பாங்க. அமமுக கேடர்ஸ் எல்லாமே ஓல்டு டயர்டுங்க. ரூவாயே கிடையாது யார்ட்டையும். ஆனா டிடிவி தினகரன் வந்து ஒரு லெவலுக்கு மீறி ஏடிஎம்கே பர்சனாவே பேசுறாரு. அந்த அளவுக்கு எடப்பாடியோட அவர் ஜெல் ஆயிட்டாரா? இல்லங்க, அவரு தலைவர்கள் கை குலுக்கிக்குவாங்கங்க. அது நான் எத்தனையோ கூட்டணியில பார்த்திருக்கேன். ஆனா அது வந்து ரிசல்ட் கொடுக்காது. என்ன காரணம்னா கீழே வந்து வேலை பார்க்க ஆளே இருக்காது. இப்போ டிடிவி வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஆட்சியை பிடிச்சிட்ட லெவலுக்கு ஒரு மாதிரி ஏடிஎம்கே வந்து ரொம்ப ஹாப்பி மைண்ட்ல இருக்காங்க. உண்மையிலே ஃபீல்ட் அவ்வளவு பாசிட்டிவா இருக்கா ஏடிஎம்கேக்கு? எங்க நேத்தோ என்னமோ தாங்க இந்தியா டுடே சி ஓட்டர் சர்வே வந்திருந்ததுங்க. திமுக அணிக்கு அதிமுக அணிக்கு இடையில 12% 10% டிஃபரன்ஸ் காட்டுறாங்க அவங்க. திமுக அணி 10% டிஃபரன்ஸ் காட்டுறாங்க. ஆமா, 12% டிஃபரன்ஸ் காட்டுறாங்க. 10% டிஃபரன்ஸ் இருக்கும். என் எஸ்டிமேட் 5-6% கண்டிப்பா இருக்குங்க. ஓகே. காங்கிரஸ் போனா திமுகவுக்கு லாபம்ங்கிற நிலைமையில இருக்கு. ஓகே. டிஎம்கே ஸ்டில் அந்த பவர்ஃபுல் பொசிஷன்ல அப்பர் ஹேண்ட்ல தான் இருக்காங்க. ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி இதுல போட்டிருக்காங்க, டெக்கான் கிரானிக்கல்ல. ஓகே.
விமன் ஓட்டர் வந்து அதிமுக விமன் ஓட்டர் பெரும்பாலும் வந்து திமுகவுக்கும் கொஞ்சம் வந்து விஜய்க்கும் போயாச்சு. ஷிஃப்ட் ஆயிருக்கு. அதிமுக ஓட் லாஸ் ஆயிருக்கு. குறிப்பா பெண்கள். ம், ம். அதுக்கு என்னென்ன காரணங்கள்னு ஒரு அனலிட்டிக்கல் ஆர்டிகல். ஓகே. சரி, அதிமுக, விஜய், பெண்கள் இயல்பான ஆதரவு ஒரு 30 வயசு கீழன்னு வச்சுக்கங்க. ம். யாருக்கு இருக்கு? அதிமுக, விஜய் மட்டும் கம்பேர் பண்ணுங்க. விஜய்க்கு தான் இருக்கு. என்ன காரணம்னா 30 வயசு கீழ இருக்காங்க. கொஞ்சம் யங்கா இருக்காங்க. அவங்க தளபதி, விஜய் அண்ணா அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்டிவா தெரியுறாங்க. பணம் இருக்கோ இல்லையோ ஓட்டு போடுவாங்க. அதெல்லாம் வேற விஷயங்க. ஆனா ஆனா ஒரு அப்பேரன்ட்டா வந்து அப்பேரன்ட்டா விஜய்க்கு ஆதரவா தெரியுது. ஓகே. அப்போ இதே கம்பேரிசன்ல திமுக, அதிமுக, விஜய் அப்படி எடுத்தீங்கன்னா, ஒரு 30 வயசு கொஞ்சம் மேல இருக்கிற பெண்கள், திமுகவோட பல ஸ்கீம்ஸ்ல பெனிஃபிட் ஆனவங்க, ஆட்சிக்கு ஆதரவா இருப்பாங்கல்ல? ஆமா. இப்ப அதிமுக என்னாச்சுன்னு நான் கேட்கிறேன். அதாவது இந்த பக்கம் பார்த்தா வயசு கம்மியா இருக்கவங்க விஜய். விஜய். அந்த பக்கம் பார்த்தா வயசு கூடங்க, ஆட்சியில எங்களுக்கு பெனிஃபிட் இருக்கு. நாங்க வந்து பஸ் பயணம் போயிட்டு இருக்கோம். அப்புறம் வந்து ரூ. 1000 பணம் வந்துட்டு இருக்குன்னு சொல்றவங்க திமுக. 2 தரப்புலயும் அடி வாங்குறது அதிமுக தானேன்றாங்க. ஆனா அதிமுகவோட அடிப்படை ஓட்டு வங்கி இல்லையா அது? ஆனா இந்த ரியாலிட்டி அதிமுகவுக்கோ இல்ல பாஜகவுக்கோ தெரியுமா? இல்ல தெரியாத மாரி இருக்கிறாங்களா? பாஜகவுக்கு தெரியுமான்னு சந்தேகம். அதிமுகவுக்கு நிச்சயமா தெரியும். ஓகே. ஊர்கள்ல தான் தெரியுதுங்களாங்க. அது எப்படி தெரியாம இருக்கும்? ஃபீல்ட்ல தெரியுது. ஓப்பனாவே தெரியுது. அதிமுகவோட இளம்பெண்கள் பாசறை, அந்த இளைஞர் பாசறை, இளம்பெண்கள் பாசறையே கொஞ்சம் டல்லா தான் இருக்கு. ஓகே சார். தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்கள விரிவா பேசுனீங்க. ரொம்ப நன்றி.